இப்போ என்ன நடந்து வருகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டு விதமான திட்டங்களை காசாவுக்குள் சமாதானத்தின் பேரில் திணிப்பதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களுக்கு ஆதரவான நாடுகளும் முயற்சி செய்கிறார்கள். எத்தியோப்பியாவினுடைய ஒரு மாபெரும் தண்ணீர் திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த டேம் திட்டம் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டம் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருக்கும் போதே மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எத்தியோப்பியாவுக்கு சாதகமாக அமெரிக்கா முடித்து கொடுக்கும். இந்த பகுதிகளை நீங்க பார்க்கலாம். இதுதான் காசா. இதுல இந்த பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ளும் என்றுதான் தற்போது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்தோனேஷியா இதனை ஏற்றுக்கொள்ளுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. என்னன்னா, இந்தோனேஷியா மிகப்பெரிய இஸ்லாமிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாடாக இருக்கிற காரணத்தினால ஆட்சி ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோ ஒரு முக்கியமான சமகால காசா பற்றிய பிரச்சனையை பற்றியது என்பதை நம்ம ஆரம்பமாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நெருங்குகிற ஒரு பாரிய யுத்தம் காசாவுக்குள் நடைபெற்று வருகிறது. ஒப்பீட்டளவில் இப்படியான ஒரு யுத்தத்தை ஒரு நாடு கூட தாங்க முடியாது. ஏன்னா இவ்வளவு அழிவுகளோட எந்த ஒரு யுத்தமும் நடந்தது கிடையாது. சாதாரணமாக பல நாடுகளையும் நடந்த யுத்தங்களை, நாடுகளுக்கும் இடையில் நடந்த யுத்தங்களை எடுத்துக்கிட்டா கூட 2 ஆண்டுகளுக்கு இப்படி தாக்கு பிடிக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வியை எழுப்பும். அவ்வளவு பயங்கரமான உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 ஆயுதங்கள் அத்தனையுமே காசாவுக்குள் பயன்படுத்தப்பட்டும் இதுவரைக்கும் காசாவினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. முடிவுக்கு கொண்டு வர முடியலைன்னா 3 இலக்குகளோடு காசாவுக்குள் இஸ்ரேல் நுழைந்தது. முதலாவது இலக்கு, நாங்கள் தரைவழி, வான்வழி, கடல்வழி தாக்குதல்கள் மூலமாக எங்களுடைய பணைய கைதிகளை உயிரோடு மீட்டெடுப்போம் என்றார்கள். அதை இதுவரைக்கும் அவங்களால செய்ய முடியலை. இரண்டாவது, காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை மொத்தமாக அழிப்போம்னாங்க. அதையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. மூன்றாவது, காசாவினுடைய ஆட்சியை மாற்றுவோம் என்றார்கள். அதையும் அவங்களால் இதுவரைக்கும் செய்ய முடியலைங்கிறத கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். எனவே உலகத்தில் நம்பர் 1 இராணுவம், நம்பர் 1 ஆயுதங்கள் அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுடைய ஆதரவுகள் பெற்ற ஒரு நாட்டினால் ஒரு சிறிய குழுவை வெல்ல முடியாமல் இருக்கிறது என்பது அவர்களுடைய அசிங்கத்திலும் உச்சகட்ட அசிங்கம் என்பதை இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. காசாவினுடைய போராளிகளுக்கு, காசாவினுடைய அந்த இராணுவத்திற்கு அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோட இப்போ என்ன நடந்து வருகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 விதமான திட்டங்களை காசாவுக்குள் சமாதானத்தின் பேரில் திணிப்பதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களுக்கு ஆதரவான நாடுகளும் முயற்சி செய்கிறார்கள். அது எப்படி திணிக்க பார்க்குறாங்கன்னு சொன்னால், காசாவை எப்படியாவது அவர்களுடைய முழுமையான கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டா, காசாவை மொத்தமாக அபகரிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், த கிரேட்டர் இஸ்ரேல், பரந்துபட்ட பாரிய இஸ்ரேல் என்கிற அவர்களுடைய ஏகபோக திட்டத்தினுடைய ஒரு பகுதியை அவர்கள் அடைந்ததாக மாறிவிடும். இந்த திட்டத்துக்காக வேண்டித்தான் நெதன்யாகு இந்த யுத்தத்தையே தொடர்ந்து வருகிறார். ஏன்னா அதை அவர் ஜெயிச்சிட்டாருனாலே சாகிற வரைக்கும் அவர் இஸ்ரேலுடைய பிரதமராக கூட இருப்பார். அதை காட்டி அவருக்கு பாலிடிக்ஸ் பண்ண முடியும். நம்ம நாட்டில் இறுதியாக நடந்த யுத்தத்தை காட்டி ஒரு 2 தடவைகள் மேலதிகமாக ஆட்சிக்கு மஹிந்த ராஜபக்சனுடைய குடும்பம் வந்தது. அதற்கு பிறகு கோட்டா வரைக்கும் வந்ததா இல்லையா? இந்த மாதிரி அதை நினைவில் வச்சுக்கிட்டே இந்த காரியத்தை செய்யலாம்ங்கிறதுக்காக அந்த முயற்சிகளை அவங்க பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு முயற்சி. இரண்டாவது முயற்சி என்னன்னா, காசாவில் இருக்கக்கூடிய 25 லட்சம் மக்கள்ல ஒரு பாதி பேரையாவது, குறைந்தது ஒரு 1 மில்லியன் மக்களையாவது காசாவை விட்டு வேறு நாடுகளுக்கு மாற்றுவது. முதலாவது ஈஜிப்டுக்கும் ஜோர்டானுக்கும் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணினாங்க டொனால்ட் ட்ரம்புடைய தலைமையில். அது அரபு நாடுகளுடைய தலையீட்டினால கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டமாக மாறிவிட்டது, தோல்வி அடைந்த திட்டமாக பார்க்கப்படுகிற அதே நேரம் இப்போ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, அதே போன்று லிபியா ஆகிய 3 நாடுகளோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடுகளுக்கு அவர்களை அனுப்புவதற்காக, குறிப்பாக எத்தியோப்பியாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், எத்தியோப்பியாவினுடைய ஒரு மாபெரும் தண்ணீர் திட்டம் ஒன்று இருக்கிறது.
அந்த டேம் திட்டம் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டம் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருக்கும் போதே மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு திட்டமாக இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எத்தியோப்பியாவுக்கு சாதகமாக அமெரிக்கா முடித்து கொடுக்கும். அதற்கு பதிலாக எத்தியோப்பியா என்ன பண்ணணும்னு சொன்னா, காசாவில் இருந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் மக்களை அவர்களுடைய நாட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே அந்த நாட்டு மக்களுக்கே சாப்பிட வழி இல்லாத ஒரு மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிற போது இந்த ஒரு சுமையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் என்பதால் இது ஒரு வரலாற்று துரோகமாக மாறிவிடும். ஆனாலும் எத்தியோப்பியா இதற்கு தயாராக இருப்பதான செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக இந்தோனேஷியாவை பொறுத்தவரையில் இந்தோனேஷியா இதனை ஏற்றுக்கொள்ளுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. என்னன்னா, இந்தோனேஷியா மிகப்பெரிய இஸ்லாமிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாடாக இருக்கிற காரணத்தினால ஆட்சி ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டால் அந்த மக்கள் அதற்கு பாலஸ்தீனத்திற்கு துரோகம் இழைக்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது. மூன்றாவதாக லிபியாவை பொறுத்தவரையில் லிபியாங்கிறது டோட்டல் நாசமாக்கப்பட்ட ஒரு நாடு. அது முஅம்மர் கதாஃபி இருக்கிற காலத்தில் அவருக்கு எதிரான அந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில் அவர் கொல்லப்பட்டு ஆட்சி மாற்றங்கள் வந்து இன்னைக்கு நாட்டுக்குள்ளே 2 ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிளர்ச்சி குழுக்களுடைய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாடு மொத்தமாக கலப்ஸாகி போயிருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரத்தில் அவர்களுடைய நாட்டுக்குடைய பல சொத்துக்களை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்குது. எனவே தான் அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா, உங்கள் சொத்துக்களையும் உங்களுக்கு தாரோம், மேலதிகமாகவும் தர்றோம், எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் காசாவில் இருந்து கொஞ்சம் பேரை எடுத்துக்கிறங்க என்கிற பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி 2 திட்டங்கள், ஒன்று காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை அபகரிப்பது, இரண்டாவது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவது. இதில் முதல் திட்டமாக இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய பகுதிகளை அபகரிக்கிற திட்டம் தான் தற்போது அவர்களால் தோஹா கத்தாருடைய பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இந்த வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் இது பஃபர் ஜோன் என்று சொல்லுவாங்க. இந்த பஃபர் ஜோன் எல்லாமே கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 4 கிலோமீட்டர்கள் இஸ்ரேலால் அபகரிக்கப்படுகிறது. இந்த பகுதிகளை நீங்க பார்க்கலாம், இதுதான் காசா. இதுல இந்த பகுதிகள் எல்லாமே இஸ்ரேல் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்துக் கொள்ளும் என்றுதான் தற்போது பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், உங்க அத்தனை பேருடைய உதவிகளோட பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 வீடுகள் அமைக்கிற ஒரு திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்கான ஒரு வீட்டு திட்டம். அது கிட்டத்தட்ட 25 லட்சங்களுக்கு மேலே ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம செலவு பண்ணி முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு வீடாக அவங்களோட கையில் கொடுத்துருக்குறோம். ஏற்கனவே அது பற்றிய செய்திகளை நிறையவே நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இன்றைய நாள் அந்த வீடுகளை கையளிக்கிற நிகழ்வு நம்ம செய்கிறோம். இந்த கையளிக்கிற நிகழ்வு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணலை. ஏன்னா அதுக்கு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ செலவழிக்கிறத விட அந்த பணத்தை வச்சு இன்னொரு வீட்டினுடைய ஒரு ஃபவுண்டேஷனை நாங்கள் போட்டுருவோம். எனவே தான் நாங்கள் வர்றோம், கையில் கொடுத்துட்டு போகிறோங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. உள்ளே வந்து நீங்கள் பார்க்கலாம், அங்கே வீட்டுக்கு உரியவங்க இருக்கிறாங்க, அவங்களோடையும் பேசுவோம். வாங்க. இது பெரிய கீயை, இது இப்படி தான் கொடுக்குறது. இவர் சகோதரர் முகம்மது. முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம். அவங்களுடைய மனைவி, அவங்களோட பேர் என்னம்மா? ஃபாத்திமா ஆயிஷா. சகோதரர் முகமது ஃபாத்திமா ஆயிஷா தம்பதிக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடு கொடுத்துருக்குறோம். வீட்டை பார்த்தீங்களா? வாங்க உள்ள போவோம், நாங்களும் சேர்ந்து பார்ப்போம். இப்போ ஆயிஷா சிஸ்டர், முகமது பிரதர், இது எங்கள் வீடு இல்லை, நீ எங்களோட பொறுப்பு முடிஞ்சு, இது உங்களோட வீடு. இனி ஃபவுமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிம்மா? சந்தோஷமா? மகிழ்ச்சியாக இருக்கா? சரியா? இதுக்கு நீங்கள் நிறைய துவா செய்யணும். இதுக்காக உதவின சகோதரர்களுக்கு வெளிநாட்டில் உள்நாட்டில் எல்லாருமே இதுக்கு உதவி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இதுக்கு ஒரு 25 லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு வீடுகளுக்கும் செலவு பண்ணியிருக்கிறோம். இது ஒவ்வொன்றும் யூடியூப்பில் சொல்லி 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 சேகரித்த காசு. எனவே அல்லாஹ் வந்து அவங்களுக்கு நிறைய தந்தவங்க அத்தனை பேருக்கும் நிறைய கூலிகளை கொடுக்கணும்னு நீங்கள் துவா செய்யணும். வீடுகளில் வேறு ஏதாவது குறைகள் இருக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை இருந்தால் சொல்லிடுங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிக்கிறது அப்படி நல்லா இருக்குதா? அப்போ இன்றைல இருந்து நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். துவா தான் நீங்கள் நிறைய செய்யணும். சரியா? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவான். பார்க்குற மக்கள் நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம். அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அருள் புரிவான். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது. எனவே நிறைய அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். நான் ஏற்கனவே நாங்கள் போட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்சு 140 ரூபா கூட அனுப்பியிருந்தாங்க. எனக்கு
ஒரு விதவை தாய் இப்போ அண்மையில் அவங்க விதவை வயசாளி அவங்க ஒரு 5000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. அனுப்பி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க, இதில் சேர்த்துக்கிறேங்க தம்பி, என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியலை கொண்டு வந்தார், 9500 ரூபா சம்திங், அதில் காசு இருந்துச்சு. அந்த உண்டியலை கொண்டு வந்தார், என்னை வந்து வீட்டு திட்டங்களில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செஞ்சு வந்திருக்கிறோம்மா. சரியா? ரொம்ப சந்தோஷம். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இல்லையா போங்க. இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவற்றில் கட்ட முடியும். அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் அதுக்குரிய வேலைகள், ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும், ஜகாத்து பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும். இதில் மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பி தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 4 வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் 9 வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 வீடு, இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ, ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு. இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது 3 தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே சகோதரர் ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கொழும்பில் இருந்து வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும், திரும்ப போகிறதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும். இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன். ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த இடம்ங்கிறது பிலடெல்ஃபி காரிடார் என்று சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு இது ரஃபா பார்டரோடு சேர்த்து இருக்கிறது. இது ஈஜிப்டினுடைய பகுதி. இந்த பிலடெல்ஃபி காரிடாரில் கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்கள் கடல், இது கடல் வரைக்கும் இருக்கிறது. அந்த பகுதிகளில் முழுவதுமாக இஸ்ரேலுடைய இராணுவம் தான் தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1963களுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட ஒரு ஒப்பந்தம் பிரகாரம் இந்த பகுதிகளில் ஈஜிப்ட் இராணுவம் தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்போ அவர்களுடைய ஃபோர்ஸஸை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை ஈஜிப்ட் மறுத்து பேசவும் இல்லை, எதிர்த்து கேள்வி எழுப்பவும் இல்லை. ஏன்னா ஈஜிப்டினுடைய அதிபரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அப்துல் ஃபதா சிசி. அவரும் ஒரு கோட் ஷூட் போட்டு நெத்தனியாகுவினுடைய இடத்துல இருக்கக்கூடியவர் தான். அவர் ஆட்சியில் வச்சிருக்கிறதே இந்த மேற்கு நாடுகள் தான். ஏன்னா அந்த நாட்டு மக்கள் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுத்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு ஆட்சிக்கு வந்தவர். இறுதியாக நடந்த தேர்தலில் கூட பல ஊழல்கள், பல மோசடிகள் நடந்ததாக இன்றைக்கும் அங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜனநாயகம் முற்றுமுழுதாக முடக்கப்பட்டிருக்கிறது ஈஜிப்டுக்குள்ள. எனவே ஈஜிப்ட் இதிலே தலையிடாது. இந்த இடத்துல அவங்க தங்களுடைய ராணுவத்தை குவித்து வைத்திருக்கிற மாதிரி காசாவை சுற்றியும் முழுவதுமாக ராணுவத்தை 4 கிலோமீட்டர் பரப்பில் நிறுத்த போகிறோம், அதற்கு நீங்க ஒப்புக்கொள்ளணும் என்று சொல்லித்தான் தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தோடு பேச்சுவார்த்தை தோஹாவில் நடைபெறுகிறது. அதற்கு ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால தான் பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்கிறது என்கிற செய்திகளை பார்க்கிறோம். இதை தாண்டி காசாவுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் நட்சாரிம் காரிடார் என்று சொல்லுவாங்க. இந்த பகுதிகளையும் இஸ்ரேல் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்துல கான் யூனிஸ் பகுதிகளில் 6.5 லட்சம் அப்பாவிகளை ஒரே முகாமாக அடைத்து ஒரு இராணுவ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வதை முகாம் போன்று ஒன்றை உருவாக்குவதற்கு இஸ்ரேல் திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. இதுதான் காசாவில் உருவாக
ஆகக்கூடிய குவாண்டனாமா என்று அழைக்கப்படுகிறது. குவாண்டனாமா சிறைச்சாலைங்கிறது என்னன்னா, ஈராக் வாருக்கு பிறகு ஈராக்ல இருந்த படித்த அறிஞர்களை, டாக்டர்கள், ப்ரொஃபசர்கள் என்று படித்த மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களையும் அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் போர்ல ஆப்கானிஸ்தானை சேர்ந்த படித்த மக்களையும் எடுத்துக்கொண்டு போய் கியூபாவினுடைய தென் பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முகாம் தான் இந்த வதை முகாம் தான் குவாண்டனாமா. இந்த குவாண்டனாமா சிறைச்சாலையில் அடைச்சு வச்ச மாதிரி இங்க என்ன பார்க்குறாங்கன்னா, குவாண்டனாமா என்கிறதுக்கு நிகரான ஒரு சிறை, நடமாடும் சிறையை உருவாக்கி 6.5 லட்சம் மக்கள் அதற்குள்ள போட பார்க்குறாங்க. இதற்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் ஆல்மர்ட்டே கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதையும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பேச்சுவார்த்தை மேசையிலே முன்வைத்திருக்கிறார்கள். அதனால தான் காசாவில் இதுவரைக்கும் சமாதான பேச்சுவார்த்தை அன்சக்சஸாக இருக்கிறது. சீஸ்ஃபயர் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் யாராவது ஏற்றுக்குருவாங்களா? அந்த அப்பாவிகளுக்கு என்ன தீர்வு? அப்போ இவ்வளவு காலமாக யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் வேணாம்னு தான் யுத்தமே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத இஸ்ரேலிய பெட்டை ராணுவம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இப்படி நம்ம ஜெயிச்சுக்கிறோம்னு பேச வந்தா விடுவாங்களா? அடிச்சுக்கல வந்தாலே அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வார சமாதானத்தில் தந்துட்டு போனால் கொடுத்துட்டு போவாங்களா? எனவே தான் இதையும் மறுத்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை ராணுவம். இப்படி அவங்க கைப்பற்றினாங்கன்னு சொன்னால் இதை விட்டு கொடுத்தா காசாவினுடைய 40% பகுதிகளை இஸ்ரேல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவாங்க என்பதுதான் இந்த வரைபடத்தினுடைய தீர்மானமான செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த 2 விவகாரம் தொடர்பாகவும் இதுவரைக்கும் அரபு நாடுகள் மௌனம் காக்கின்றன. குறிப்பாக 40% காசாவை கைப்பற்றுகிற பேச்சு நடக்கிறது. அரபு நாடுகள் வாய் திறக்கவில்லை, அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு வாய் திறக்கவில்லை, யாருமே பேசாம இருக்கிறாங்க. இரண்டாவது, காசாவினுடைய அப்பாவிகள் ஈஜிப்டுக்கும் ஜோர்தானுக்கும் அனுப்பப்பட போறாங்க எனும்போது துள்ளி குதித்து வந்து எதிர்ப்பு தெரிவித்த ஜிசிசி நாடுகளாக இருக்கலாம், அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கலாம், எல்லோருமே இந்த விவகாரத்தில் எத்தியோப்பியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் லிபியாவுக்கும் அனுப்பப்பட போகிறாங்க என்கிற பேச்சுக்கள் வருகிற போது அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் ஒன்று தெரியுது, என்ன தெரியுமா? காசா மக்களுக்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் உதவியாளர்கள் இல்லை. அவர்களால் தயாரிக்கப்பட்ட, அவர்களே உண்டாக்கி கொண்ட ஆயுதங்களை கொண்டு தாக்குதல்களை நடத்துகிறார்கள், வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் மக்களை அவர்களே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்கள் உயிர்களை பணைய வைத்து தங்கள் நாட்டுக்காக போராடுகிறார்கள். தவிர அவர்களுக்காக அரபு நாடுகள் யாரும் இல்லை என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம், அவங்களுக்கு ஆதரவாக யாராவது வந்தாங்கன்னு சொன்னா அவங்களையும் வேறு விதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நம்முடைய சில கீபோர்ட் போராளிகளையும் நம்ம பார்க்க முடியும். எதற்கு தெரியுமா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை பேசிக்கொண்டு அடித்துக் கொள்கிறார்கள் அப்படிம்பாங்க, பேசிக்கொண்டு சண்டை பிடிக்கிறார்கள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி கருத்து சொல்லக்கூடிய சில கீபோர்ட் போராளிகள் இருக்கிற போது எனக்கு என்ன எப்பொழுதுமே வர டவுட்னு கேட்டா, அது முகமது பின் சல்மானுக்காக இங்க வந்து ஃபேஸ்புக்கில் சண்டை பிடிக்கிறாங்களே, முகமது பின் சல்மானுக்கு இது தெரியுமா என்று நான் யோசிப்பேன். அவர் ஜால்ரா அடிக்க தான் வேணும், அவன் பார்த்துட்டு பரவாயில்லையே, ஸ்ரீலங்காவில் இருந்து ஒருத்தர் இப்படி நமக்காக பேசுறாரு இப்படின்னு அவன் பார்க்கவா போறான்? பார்க்க போகிறதும் கிடையாது. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு முகமது பின் சல்மான் ரஹிமஹுல்லான்னுக்கிட்டு, அதே மாதிரி துருக்கியினுடைய அதிபர் அர்துகானாக இருந்தாலும் சரி, குவைத்தினுடைய அதிபராக இருந்தாலும் சரி, அரபு நாடுகளுடைய இந்த ஆட்சியாளர்களுக்காக இப்படி பேசக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் காசாவினுடைய அப்பாவிகளுக்காக நம்ம செய்ய முடியுமானது என்னன்னா, 2 காரியத்தை நம்ம மிக தெளிவாக செய்ய முடியும். அதில் முதல் காரியம் என்னன்னா, அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. அத்துஆஉ முகுல் இபாதா என்றார்கள் ரசூலுல்லாஹ். பிரார்த்தனை என்பது அதுதான் இபாதத்துக்களுடைய தலை என்றார்கள். எனவே ஒவ்வொரு தொழுகைகளிலும் சுஜூதிலும் அத்தஹியாத்தினுடைய இருப்பிலும் நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய முடியும். சுஜூது தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எனவே அதில் நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க என்று சொன்னாங்க. சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய நபி மொழி அது. எனவே சுஜூதில் ஒவ்வொரு நேரமும் அழுது புலம்பி அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அத்தஹியாத்தினுடைய இருப்பில் அத்தஹியாத்தினுடைய துஆக்களை ஓதி முடிச்சதுக்கு பிறகு அதே இருப்பில் இருந்துக்கிட்டு அல்லாஹ் காசா மக்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும். செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட, பிரார்த்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக அது இருக்கிறது. தொழுகையில் இந்த 2 சந்தர்ப்பங்களை தான் நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும். இதை தாண்டி தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் நீங்கள் தொழுகிற நேரங்கள் எல்லாம் அந்த அப்பாவிகளுக்காக ஒவ்வொரு நாளும் மறவாமல் பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் குனூத்து நாசிலாவை எல்லா தொழுகைகளையும் தயவு செஞ்சு ஓதுங்களேன். பள்ளிவாசல் நிர்வாகிகள், பள்ளிவாசல் உலமாக்கள், பள்ளிவாசலுடைய ஹசரத்துமார்கள் இதை கூடவா நம்மளால் பண்ண முடியாது? அங்கே செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த அப்பாவிகள். எனவே
அதை நம்மால் செய்ய முடியும், செய்யாமல் இருக்கிறோம், அதை செய்வதற்கு முயற்சி செய்வோம். மூன்றாவதாக ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக நாம் குரல் எழுப்ப முடியும். கண்டிப்பாக குரல் எழுப்ப வேண்டும். அப்படி எழுப்புகிற போதுதான் இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு எதிராக உலகம் முழுவதும் மக்கள் திரள்கிறார்கள் என்கிற அச்சத்திலாவது இவைகள் தடுக்கப்படும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே காசா குவாண்டனாமாவாக மாற்றப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மிக துல்லியமாக போராடி கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுக்கு அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.